நீங்கள் ஏழையாக பிறந்திருக்கலாம். உங்கள் பெற்றோர் மாதம் வாடகை கட்டவே கடினப்பட்டிருக்கலாம். ஒரே சம்பளத்தில் குடும்பத்தை நடத்த முடியாமல் போயிருக்கலாம். 2 வேலை 3 வேலை செய்து கூட வாழ்க்கை ஓட்ட முடியாத நிலை இருந்திருக்கலாம். பள்ளிக்கு போகும்போது புதிய உடைகள் அல்ல, அண்ணன் அக்கா போட்ட பழைய உடைகள் தான் கிடைத்திருக்கலாம். தினமும் அதே சாதாரண சாப்பாடு, அதே கடன், அதே கவலை. இவை எதையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை. உங்கள் பிறப்பு, உங்கள் குடும்பம், உங்கள் சூழ்நிலை எதுவும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. அதனால் நீங்கள் ஏழையாக பிறந்தது உங்கள் தவறு அல்ல. ஆனால் இந்த வாழ்க்கை கடினமானென்றால், நீங்கள் ஏழையாகவே இறந்தால் அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்த முடிவுகளின் விளைவு. இந்த கதை அதை புரிந்து கொண்ட ஒரு இளைஞனின் கதை. தனது பிறந்த இடமே தனது வாழ்க்கையின் முடிவாக ஆகக்கூடாது என்று தீர்மானித்த ஒரு சாதாரண மனிதனின் கதை. தமிழ்நாட்டின் ஒரு நடுத்தர நகரத்தின் புறநகர் பகுதியில் இருக்கும் ஒரு பழைய அரசு குடியிருப்பில் 28 வயதான கார்த்திக் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அந்த குடியிருப்பின் 3வது கட்டிடம், 2வது மாடி, அதே சிறிய வீடு, அதே உடைந்த சுவர், அடிக்கடி பழுதாகும் லிப்ட், ஜன்னலுக்கு வெளியே தெரியும் அதே தூசி படிந்த சாலை. அவன் வாழ்க்கையும் அந்த வீட்டைப் போலவே மாறாததாக இருந்தது. கார்த்திக் ஒரு தனியார் கிடங்கில் வேலை செய்தான். லோடிங், அன்லோடிங், ஸ்டாக் வைப்பது போன்ற உடல் உழைப்பு நிறைந்த வேலை. மாதம் சுமார் 14,000 ரூபாய் சம்பளம். அந்த சம்பளம் வந்தவுடனே வீட்டு வாடகை, மின்சாரம், தண்ணீர், கடன், சாப்பாடு என்று எல்லாம் போய்விடும். மாத இறுதியில் அவனிடம் எதுவும் மிச்சம் இருக்காது. அவனின் அம்மா லட்சுமி. அவன் 7 வயதில் அவன் அப்பா வீட்டை விட்டு சென்ற பிறகு லட்சுமி தான் எல்லாம். ஹோட்டலில் ரூம் கிளீனர் வேலை. தினமும் காலை முதல் மாலை வரை கடின உழைப்பு. அவள் கைகள் எப்போதும் கடினமாக காயங்களுடன் தான் இருந்தது. 20 வருடங்களுக்கு மேலாக வேலை செய்தும் அவளுக்கு சொந்தமாக ஒரு வீடு கிடைக்கவில்லை. சேமிப்பு என்றால் என்னவென்றே அவள் வாழ்க்கையில் இல்லை. 56 வயதில் அவள் உடல்நலம் கெட்டு இறந்தபோது அவள் வங்கிக் கணக்கில் இருந்தது சில ஆயிரம் ரூபாய் மட்டுமே. கார்த்திக் அவளின் இறுதிச் சடங்கில் மனதுக்குள் ஒரு வாக்குறுதி கொடுத்தான். அம்மா, நான் இந்த வாழ்க்கையை மாற்றுவேன். நம்ம குடும்பத்தில் இந்த ஏழ்மை நிலையை நான் உடைப்பேன். ஆனா அந்த உறுதி உண்மையான மாற்றமாக மாறவில்லை. 6 மாதங்கள் கடந்தும் அதே வேலை, அதே சம்பளம், அதே கடன், அதே பேருந்து பயணம், அதே வீடு. அவன் பள்ளியில் படித்த சில நண்பர்கள் கல்லூரி முடித்து நல்ல வேலைக்கு போய் வீடு வாங்கி, கார் வாங்கி, குடும்பத்துடன் டிராவல் செய்யும் புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் பதிவிட்டுக் கொண்டிருந்தனர். அதை பார்க்கும் போதெல்லாம் நான் ஏழை, ஏனால் நான் ஏழையாக பறந்தேன். நம்ம மாதிரி மக்களுக்கு முன்னேற வாய்ப்பு கிடைக்காது. இந்த சிஸ்டம் நமக்கு எதிராக தான். வேலையிடத்தில் லஞ்ச் பிரேக் நேரங்களில் அவனுடைய கூட்டாளிகள் எல்லோரும் இதே மாதிரியான பேச்சுகளை பேசுவார்கள். வாடகை உயர்வு, விலை உயர்வு, பணக்காரர்கள் எப்படி மேலும் பணக்காரர்கள் ஆகிறார்கள், சாதாரண மக்களுக்கு எப்படி எந்த வாய்ப்பும் கிடைக்கவில்லை என்பதை குறித்து அவர்கள் புலம்புவார்கள். கார்த்திக்கும் அதற்கு தலையாட்டுவான். அந்த புலம்பல் அவனுக்கு ஒரு வகை ஆறுதல் அளித்தது. ஏனென்றால் அவன் தோல்விக்கு காரணம் அவன் அல்ல என்று நம்புவது எளிதாக இருந்தது. பிறரை குற்றம் சொல்வது, சூழ்நிலையை குற்றம் சொல்வது, சிஸ்டமை குற்றம் சொல்வது, இது எல்லாம் ஒரு பாதுகாப்பு கவசம் போல இருந்தது. அவன் வீட்டுக்கு ஒரு நோட்டீஸ் வந்தது. 3 மாத வாடகை பாக்கி, 30 நாட்களுக்குள் தொகையை கட்டவில்லை என்றால் வீட்டை காலி செய்ய வேண்டும். அந்த காகிதத்தை கையில் வைத்துக்கொண்டு கார்த்திக் தனது சிறிய அறையில் உட்கார்ந்த போது அவனுக்கு வாழ்க்கை முழுவதும் இடிந்து விழுவது போல இருந்தது. எங்கே போவது? நண்பன் வீட்டில் தங்குவது? தெருவில் இருப்பது? அவனிடம் சொந்தமாக வாகனமும் இல்லை. அந்த இரவு கார்த்திக் தனது அம்மாவின் அண்ணன் ராமச்சந்திரன் மாமாவுக்கு அழைத்தான். 20 வருடங்களுக்கு முன்பு அந்த இடத்தை விட்டு போய் கட்டுமான துறையில் வேலை செய்து பின்னர் சொந்தமாக ஒரு சிறிய கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் தொடங்கி இப்போ நன்றாக வாழ்ந்து வந்தான். குடும்பத்தில் சிலர் அவன் இப்போ பெரிய ஆளாகி விட்டான், நம்மை மறந்து விட்டான் என்று பேசுவார்கள். அந்த பெருமையை விழுங்கிக் கொண்டு கார்த்திக் அவனிடம் உதவி கேட்டான். மாமா, 3 மாத வாடகை பாக்கி, கொஞ்சம் பணம் உதவி பண்ண முடியுமா? நான் திருப்பி தருவேன். கார்த்திக், நான் உனக்கு பணம் தர மாட்டேன். அந்த வார்த்தைகள் கார்த்திக்கின் மனதில் கோபத்தையும் அவமானத்தையும் எழுப்பின. இப்போ உங்களுக்கெல்லாம் வசதியாகிவிட்டது, குடும்பத்தை உதவக்கூட முடியாதா என்று அவன் கேட்டான். ராமச்சந்திரன் குரல் அமைதியாக இருந்தாலும் அதில் கடுமை இருந்தது. நான் ரிச் இல்லை, நான் கம்ஃபர்டபிள். அது நான் எடுத்த முடிவுகளால் வந்தது. உனக்கு பணம் தருவது உனக்கு உதவி இல்லை. அது உன் வாழ்க்கையை மாற்றாமல் உன் பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் தள்ளி வைப்பதுதான். பிறகு அவர் சொன்ன அந்த ஒரு வாக்கியம் கார்த்திக்கின் வாழ்க்கையை உள்ளுக்குள் குலுக்கியது. நீ ஏழையாக பிறந்தது உன் தவறு இல்லை, ஆனால் நீ இன்னும் ஏழையாக இருக்கிறது உன் தேர்வு. அந்த வார்த்தைகள் அவனுக்கு ஒரு அறை போல இருந்தது. ராமச்சந்திரன் தொடர்ந்தார்.
நானும் அதே இடத்தில் தான் வளர்ந்தேன். அதே வறுமை, அதே சிரமம். ஆனால் நான் ஒரு முடிவு எடுத்தேன். இந்த இடமே என் வாழ்க்கையின் முடிவு ஆகக்கூடாது என்று நான் 2 வேலை செய்தேன். இரவில் கல்லூரி படித்தேன். பல வருடங்கள் எந்த சுகமும் இல்லாமல் வாது. ஆனால் நான் தெரிந்து கொண்ட ஒன்று என்னவென்றால், ஏழ்மை என்பது ஒரு வாழ்க்கை தண்டனை இல்லை, அது ஒரு தொடக்க புள்ளி மட்டுமே. அடுத்த சனிக்கிழமை காலை ராமச்சந்திரன் அலுவலகத்திற்கு வர சொன்னார். கார்த்திக் சென்றான். அங்கு ஒரு வெள்ளை பலகையில் ராமச்சந்திரன் 2 பாதைகளை வரைந்தார். ஒன்று குத்தசாட்டும் பாதை, மற்றொன்று வழிகாட்டும் பாதை. ராமச்சந்திரன் கார்த்திக்கு வேலை கொடுத்தார். கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலை, அதிக சம்பளம், ஆனால் கடின உழைப்பு. அதோடு மாலையில் வீட்டுக்கு போய் சோர்ந்து படுத்துக் கொள்ளாமல் தினமும் கத்துக்கொள்ள வேண்டும் என்ற கட்டளை. ஸ்கில், சாஃப்ட்வேர் எஸ்டிமேஷன், சைட் மேனேஜ்மெண்ட், பிசினஸ் பேசிக்ஸ் எதுவாக இருந்தாலும் வருமானத்தை உயர்த்தும் ஒன்றாக இருக்க வேண்டும். 2 வருடங்கள் எந்த எக்ஸ்கியூஸும் இல்லாமல் இந்த பாதையில் நடக்க வேண்டும் என்ற ஒப்பந்தம். கார்த்திக் அந்த நாளில் உண்மையாகவே ஒரு முடிவெடுத்தான். அவன் பிளேம் பாதையை விட்டு பில்டு பாதையில் காலடி வைத்தான். முதல் சில மாதங்கள் அவனை உடைத்தன. அதிகாலை எழுந்து நாள் முழுவதும் உடல் உழைப்பு, மாலையில் புத்தகங்களும் ஆன்லைன் கோர்சஸும். நண்பர்கள் கேலி செய்தார்கள். இன்னும் நீ அதே இடத்தில் தான் இருக்கிறாய், இதெல்லாம் எதுக்கு என்று கேட்டார்கள். ஆனால் கார்த்திக் ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்கி கொண்டிருந்தான். அவன் இனி ஏழை கார்த்திக் இல்லை, அவன் தன் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருந்தான். 1 வருடம் கழித்து அவன் வாழ்க்கையில் மாற்றம் தெளிவாக தெரிந்தது. சேமிப்பு, புதிய வேலை பொறுப்புகள், மேம்பட்ட சம்பளம், புதிய வீடு. ஆனால் அதைவிட பெரிய மாற்றம் அவன் மனதில் நடந்தது. அவன் இனி தன்னை சூழ்நிலையின் பாதிக்கப்பட்டவனாக பார்க்கவில்லை. அவன் தன்னை தனது வாழ்க்கையின் கட்டுமானாளராக பார்க்க ஆரம்பினான். கார்த்திக் தனது பழைய குடியிருப்புக்கு வந்தான். அதே படிகள், அதே சுவர். அங்கே ஒரு இளம் பையன் தோல்வியுடன் உட்கார்ந்திருந்தான். நம்ம மாதிரி மக்களுக்கு வாழ்க்கை இப்படித்தான் என்று அவன் சொன்னான். கார்த்திக் அவன் அருகில் உட்கார்ந்து தனது கதையை சொன்னான். வறுமை, எவிக்ஷன் நோட்டீஸ், மாமாவின் கடின வார்த்தைகள், 2 வருட கிரைண்ட், மாத்திரம். அந்த பையன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். அந்த நொடியில் கார்த்திக் உணர்ந்தான், அவன் அந்த இடத்திலிருந்து தப்பித்து வரவில்லை. அவன் தனது வாழ்க்கையை கட்டி வெளியே வந்தான். இந்த கதை கார்த்திக் பற்றியது மட்டுமல்ல, இது உங்களை பற்றியது. நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்தீர்கள் என்பது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனால் நீங்கள் எந்த வாழ்க்கையில் முடிவடைகிறீர்கள் என்பது முழுமையாக உங்கள் முடிவுகளில்தான் இருக்கிறது. ஏழ்மை என்பது பணம் பற்றிய விஷயம் மட்டுமல்ல, அது ஒரு மனநிலை. நம்மால் முடியாது என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை மாற்றும் நாளில்தான் உங்கள் வாழ்க்கை உண்மையில் மாறத் தொடங்கும். உங்கள் பிறந்த இடம் உங்கள் கல்லறையாக வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் எங்கே தொடங்கினீர்கள் என்பது ஒரு அத்தியாயம் மட்டும். நீங்கள் எங்கே முடிக்கிறீர்கள் என்பதே முழு கதை. அந்த கதையை எழுதும் பேனா இப்போவும் உங்கள் கையில்தான் இருக்கிறது. உங்க வாழ்க்கையத்தை நீங்கள் எழுதுதான். இன்று எடுத்த ஒவ்வொரு முடிவும் உங்கள் நாளைய வெற்றிக்கான கட்டடக்கல்லாகும்.